அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி, ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி, இன்னல்கள் தீர்த்து இன்பம் தரும் இறைவா போற்றி, ஈடில்லாத என் ஈசன் மகனே போற்றி, உலகில் என்னை படைத்து காத்தருளும் காவலனை போற்றி, ஊக்கமதை அளிக்கும் என் ஜோதி ஸ்வரூபனே போற்றி. நாம ஏதாவது பொதுவா பேசலாமே. வெளியே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் பதிலே பேச மாட்டேங்கிற? ஹலோ சார். ஹாய் ஆர்யா, வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்கார். தேங்க்யூ சார். இந்தா இதை பாரு. அது சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது போகட்டும், நீ யாருனாவது உனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் இவங்களையாவது தெரியுமா? ஆர்யா, அந்த பேஷண்ட்டை பார்த்து நீயே அவ்வளோ டென்ஷன் ஆகுற? அவ உங்களுக்கு வேணா பேஷண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அவ உயிர். வாட் ஆர் யூ டாக்கிங் ஆர்யா? உண்மைய சந்தோஷமா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில ஒரு புயலா வந்து நிழலா மறைஞ்சிட்டா. மனநோயாளிகளை குணப்படுத்துற எனக்கு ஒரு தேவதையா மனசு எவ்வளவு உன்னதமான விஷயம்ன்றத இவதான் புரிய வச்சா சார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள ஊடுருவி என்னை எனக்கே புரிய வச்சவ சார். ஆனா இவளை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு மனசு தனக்கு பிடிச்சவங்களோட கூடுறதுக்கு பல வருஷம் அவங்க கூடவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சார். ஒரு நிமிஷம் அவங்க கூட இருந்தாலே போதும், அந்த மனசு புரிஞ்சுக்கும். ஆரியா,
நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னா என் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்ச என் தேடல் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் சார் இருந்தது. ஆனா இவளை இப்படி பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அக்கா அங்க பாரு, சூப்பரா இருக்கு. Thank you. ராதா 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 என்னாச்சு? மறுபடியும் ஹாரர் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா சித்ரா? இவனுக்கு ஹாரர் மூவிஸ் காட்டாதன்னு சொல்லிருக்கல. சாரிப்பா, அக்கா முடியாதுன்னு சொன்னாங்க, நான் தான் கம்பல் ஓகே, பண்ணேன். நமக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க டாட். சொல்லுங்க டாட், ப்ளீஸ் டாட். சொல்லுங்க டாட். முதல்லயே சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுல சர்ப்ரைஸ் என்ன இருக்கு? கமான் கமான் வா சித்ரா. ஏய் சித்ரா, ராதா எழுந்திருங்க. ராதா சித்ரா எழுந்திருங்க, உங்களுக்காக சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, சர்ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. வாங்க. Hey! How is the surprise? It's great daddy, I'm thrilled. Good. How about you? It's beautiful. ரொம்ப அழகா இருக்குல்ல அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சித்தி. நீங்க வருவீங்கன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் சிக்கன் மட்டன் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நான் கிச்சன்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, சரியா? என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. ஓகே சித்தி. உனக்கு ஒன்றும் தெரியாது. பெரியவங்க பேசும்போது நம்ம மரியாதை கொடுக்கணும்.
சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வந்துடுமா, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ம், இன்னைக்கு நானே உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? ம். இனிமே அந்த வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ. சீக்கிரம் கீழே வந்துடு. ஏண்டா, உனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. உன்னையும் தான் சொல்றேன், நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு. இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுதோ பாருங்க, எப்படி அழைச்சு போயிட்டீங்கன்னு. எதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ற? சாப்பிடுவாங்க, விடு. ஐயோ, ஸ்பூன் மறந்துட்டேன். ஆண்டலமா, ஆண்டலமா. அப்பா, இது சரியான செவிட்டு முண்டும். இதுக்கு எதுவுமே காதுல விழாத. இப்ப ஸ்பூன் யார் எடுத்துட்டு வருது? ச்சே. இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடு. போதும் போதும். அதெல்லாம் சரி, 2 பேரும் நல்லா படிக்கிறீங்கல்ல? என்னது, வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் தம்பிங்க வராங்க. அதான் உங்க மாமனுங்க. அவங்க வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், தெரியுமா? இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்க. என்னம்மா 2 பேரும் சைலண்டா உட்காந்துருக்கீங்க? அது டாட். டாடி, நம்ம இங்க இருந்து போயிடலாம் டாடி. இங்க என்னால இருக்க முடியாது டாடி. ஏம்மா பயப்படுற? இது நம்ம வீடு, நம்ம வீட்லயே தங்க, நம்ம இல்ல பயப்படலாமா? டாடி, இங்க இருக்க பயமா இருக்கு. நம்ம உடனே போயிடலாம். அப்பா இங்க தானடா இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? சித்ரா, இவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போய் இவளை படுக்க வை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கூட்டிட்டு போ. ஓகே. தைரியமா இருடா, எதுக்கு பயப்படுற? அதான் அப்பா நான் இருக்கேன்ல. ராதா, டோன்ட் வரி.
ஹேய் என்னாச்சு? அக்கா ராதா? அது என்னாச்சு? அது வந்து என் ரூம்குள்ள யாரோ வந்தாங்க. ஏதோ பேட் சவுண்ட்ஸ் கேக்குதுக்கா. புது இடம்ல ஏதாவது கெட்ட கனவா இருக்கும். நான் இருக்கேன்ல, வா தூங்கு. அக்கா, இந்த பொம்மை ஒர்க் ஆகுதா? நான் காலையில இருந்து ட்ரை பண்றேன், வரவே இல்ல. தேங்க்ஸ்க்கா. என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். சரி போ. குட் நைட்.
சித்ராமா, ராதாமா, சீக்கிரம் ஏஞ்சிக்கங்கம்மா. காப்பி ஆறினே போது பாரு. இன்னும் என்ன தூக்கம்? தேங்க்யூ. நம்ம வீட்ல அதெல்லாம் இல்லையாம்மா. அது ஒன்றும் இல்லை, நான் தேங்க்யூ சொன்னேன் அவ்வளோதான். பாப்பா, அதுதான் இல்லங்கிறனால திரும்ப திரும்ப கேட்டா எப்படி? சித்தி தான் சொன்னால இவங்களுக்கு காது கேட்காதுன்னு. அக்கா, ஒன்லி அவுட் கோயிங், நோ இன்கமிங்கா? அதாம்மா, புரிஞ்சுக்கினியா? சந்தோஷமா சாப்பிடுங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறேன். கர்மம் பிடிச்ச பிளாக் ரோல் ஏன் மேல போயிடுச்சு? இவன் மேல போக வேண்டியதானே? கண்ணா காக்காய் கூட யார் மேல போகணும்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கேன். நீ வாய் திறந்ததும் தப்பு. நில்லுங்க நில்லுங்க. ஓ, பூசணிக்காயா? சுத்துங்க. அக்கா, ஐ அம் வெரி ஸ்பெஷல். எனக்கு ஒரு 2-3 ரவுண்ட் சுத்து. ஏய், ஷார்ட்கட் செப்போனமா இருக்கே. உனக்கு கண்ணெல்லாம் படாது, கல்லு தான் படும். சுத்தம் ஏய், ரெடிப்பா. shut up, I say. அசையாம நில்லுங்கடா. ஏண்டா நீங்க 2 பேரும் இன்னும் திருந்தலையா? நாங்க திருந்தனா தெருநாய் கூட எங்களை பத்திக்காது. நாங்க ஏன் திருந்தணும்? யார் இந்த கோமாளிங்க? சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏய், வாயை மூடிட்டு இத கொண்டு போய் உடைச்சிட்டு வா. சரிங்கம்மா. நீங்க உள்ள வாங்க. வாரம் போங்கடா. இத தூக்கி எங்க போட போறாங்கன்னு தெரியலையே. What man thinking? கண்ணா, நம்ம ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண கூடாது. ட்ரெண்ட செட் பண்ணணும். என்ன கர்மத்தை செட் பண்ண போற? நோ டயலாக்ஸ், only action. ఇప్పుడు చూడు ஜுஜுபி. சூப்பர் ஸ்டார் டயலாக் பேசினா பத்தாது. தலைவரோட டயலாக் பேசணும்னா அவர் மாதிரி ஸ்டைல் இருக்கணும்டா. ஒன்ன மாதிரி இருக்க கூடாது. டக்கு மஞ்சி பொத்திக்கணும் வா. ஆமா, நீங்க என்ன வேலைப்பா செய்றீங்க? ஓ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படின்னா என்னப்பா? கிளவி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாம்பிராணி போக போடுற பாயா நீ? சாம்பிராணி போறாள் இல்ல, சிஸ்டம் கீபோர்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதான் டிவி முன்னாடி உட்கார்ந்தின்னு படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, அந்த வேலையா? சரி தம்பி, நீ என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கிற? I am civil engineer, building construction. வீடு கட்டுவியா? அப்பா புரிஞ்சுச்சுப்பா. அது சரியே, தானா என்ன கூலி கொடுப்பாங்க? ஏன் ஜோஸ்னி, ட்ரம் என்ன பத்தி என்ன இப்படி கேக்குது? கூலிய பத்தி கேக்குறாங்க, சொல்லு. என்ன நின்னுட்டீங்க? சிஸ்டம் அப்டேட் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குது. கேள்வி சீக்கிரம் துரத்தி விடு, இல்லனா நம்ம பிரெயின் ஹேங் ஆயிடும். வாங்க தம்பி. ஆதா கும்பராத்தா கிளம்பு. ஏண்டா, ஒரு செங்கல் சைஸ் என்னன்னு தெரியாது, நீ சிவில் இன்ஜினியர் பீல வரியா? சார் மட்டும் Facebookல chat பண்ண மட்டும் தானே தெரியும். இவன் கூட இருந்தா நாம லூஸ் ஆயிடுவோம். வெளியே போய் காத்து வாங்கலாம். கோலம். வாவ். எங்க போனா இவன்? இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. அவுட் சைடு போய் வாட் டூயிங்? ஒருவேளை ஒண்டியா சாப்பிட ஓடி போயிட்டானோ? ஐ அம் ஆல்சோ ஹங்கிரி. வாயை பொழந்துட்டு ட்ரீமிங்க பட அடிக்கிற. எனக்கு இங்க நோ ரெஸ்பெக்ட். எதுக்கு நான் அடிச்சா? அண்ணன் ஒரு மரியாதை இல்ல. நியாயமா உன்னை போட்டு தள்ளிருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நானும் அந்த பொண்ணு தானே ஜோடி கட்டு. நீ வேணா எங்க 2 பேருக்கும் பாடி கட்டு. அது மட்டும் இல்ல, உன்னை விட பெரியவடா, மறந்துரு. வயசு படி பார்த்தனா அவன் எனக்கு தான் சரியான ஜோடி. எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. வெக்கப்பட்டா முகம் சேவ கொண்டு வாங்க. என்னடா கருத்துட்டே போதும் உனக்கு? ஏய் வெயிட் பண்ணு, இப்பவே அவ யாருக்கு சொந்தானு கேட்டு சொல்றேன். யார் அந்த பொண்ணு கிட்டே வா. இல்ல இந்த காயின் கிட்ட. ரொம்ப சுத்தண்டா. அந்த காலத்துல காதலுக்காக ராஜாக்கள்லாம் பொண்ணுக்காக போரே நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல பொண்ணுங்களுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இன்டர்நெட்லயே காதலாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப 2014ல என்னடான்னா டாஸ் போட்டு இந்த பீஸ் யாருக்கும் சூஸ் பண்றோம். என்ன கர்மண்டா அது? ஸ்பீடு ஜாஸ்தியான இந்த வாழ்க்கையில யாருக்கு பொறுமையா லவ் பண்ண டைம் இல்ல. சிம் கார்டு மாதிரி டக்குன்னு மாத்திடுவாங்க. நீ டாஸ் போட்டு பாத்துக்கலாம். எஸ் யூ கோ. என்ன குலைக்கறான்? எங்க காயின காணோம். எங்கடா? டாஸ் போட்டியா இல்லையா? என்னடா டாப்ல ஓட்டிக்கிச்சு? அந்த ஃபிகர் கையை பிடிக்க போறது யாருன்னு அந்த ஆண்டவ சொல்றான். அது அப்படியே இந்த ஹரி முடிக்கிறான். வாட் அபௌட் மீ? எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. அடேங்கப்பா. வைடிஸ் கோலாவேரி கோலாவேரி. நல்லா இருக்கேங்க. ஆமா, ஹரி எங்க? ஓ உள்ளதா இருக்கான்.
என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. சரி அவங்கள விட்டு தள்ளு. உன் கதை என்ன? மாமா உன் கண்ட்ரோல தான் இருக்காரா இல்ல நழுவி எங்கேயா ஓட்டாரா? ஏடா உனக்கு தெரியாதா என்ன? மாமா பபரம்னா அக்கா கயிறு. அக்கா எப்படி சுத்தி விடுறாங்களோ மாமா அப்படி சுத்தி தானே ஆகணும். அக்கா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு. சரி சரி, சீக்கிரமா 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடறதுக்கு வந்துருங்க. சரியா? ஓகே சார். உங்க மாமாவோட பொண்ணுங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா. என்ன? ஆனா கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நான் அவங்கள அனுப்பிடுவேன். சரிங்கக்கா, நீங்க போங்க, நான் வரோம். இது வேற குளிக்காம வந்து நிக்குது பக்கத்துல. போதும் போதும். என்ன தம்பி? ஆண்டாளு, கொஞ்சம் பார்த்து பரிமாறக்கூடாது? நான் பார்த்துதாம்மா ஊத்துனேன். தம்பி தான் என் கையை பிடிச்சிங்கன்னா அடிப்பான் பாட்டா ஆட்டிக்கினே இருக்கிறாரு. சரி, நீ உள்ள போ. சரிம்மா. செலவு பண்ண மார்பிள் கல்லுன்னு நினைச்சு கருங்கல்ல காலை வச்சுட்டேன். அது சரி, என் காலில் யார் கலவை போடுறது? பேசுறான் பாரு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உன் காலம் எனக்கு ரீச் ஆச்சு. அப்போ இந்த சித்ரா காலு
என்னாச்சு ராதா? அக்கா அது என்ன? பாத்ரூம்ல சவுண்ட் கேட்டுச்சு. கதவு தானா லாக் ஆயிடுச்சு. நான் இருக்கேன்ல, வா தூங்கு. பயப்படாத. சரி பீஸ். இது எப்படி இங்க வந்துச்சு? ராதா, வாவ் சித்ரா, நீங்க இங்க அன்பிலீவபிள். தேங்க் காட், நமக்காகவே இந்த நேரம் பார்த்து எவனோ ஒருத்த ஃபோன் பண்றான். சித்ரா டார்லிங், ஐயோ என்ன வேணும்? நான் கூட ஃபோன் எடுக்கலாம் தாங்க வந்தேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. Good night. ஓகே பாய். குட் நைட். பாய். எஸ் எஸ் எஸ். டே கிரி, இனிமே நீ அகோரி தான். சித்ராவோட ரியாக்ஷன் பார்த்தா இப்போ 50% ஓகே நம்ம தெரியுது. இன்னொரு 50% ஓகே ஆயிடுச்சுன்னா இது ஒன்று. ஏற்கனவே சித்ராவை நம்ம பாதி கரெக்ட் பண்ணியாச்சு. இனிமே அந்த கிரி அந்த கிரியை ஏதாவது ஒரு குப்பை லாரியில் தூக்கி போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னா அட இது வேற. திரும்ப திரும்ப கால் வருது, என்னவா இருக்கும்? நம்மளை யோசிக்க விடாமல் லோல் பண்றானுங்க. இப்ப நீங்க அவன் பார்க்கலாம். காப்பிமா அங்க வச்சிருங்க. ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா, என்னம்மா? உங்களுக்கு காது கேக்குதா? நல்லா கேக்குதே. நேத்து பாரின்ல இருந்து என் தம்பி மிஷின் வாங்கிட்டு வந்தான். இப்ப ஜோரா கேக்குது. உன் குரலு சோக்கா கீதுமா. நான் கீழே போறேன். ஏன் தம்பி, என்னப்பா இன்னும் தூக்கம்? எந்திரிங்கப்பா. இங்க பாத்தியாடா, செம்மண் லோடு எடுத்துட்டு வந்த டிப்பர் லாரி மாதிரி நம்மளே எழுப்புது. டேய் மெதுவா பேசுற, காதுல விழுந்து நசிக்கிறவா. எதாடா உன் மூஞ்ச. ஏண்டா, அதுக்கு தான் 2 காது ஜவ்வும் ஜாம் ஆயிடுச்சுன்னு தெரியல. இத படம் முடிச்சு டிஸ்கவரி சேனலுக்கு அனுப்பணும். டிஆர்பி ரேட்டுக்கு எங்கேயோ போயிடும். ஆமாண்டா, ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் நான் ஜூக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நீர் யாரும் குளிக்கும் போது மிஸ் ஆயிடுச்சா. அது நம்ம வீட்டுல தான் சுத்திட்டு இருக்கு. அது அப்படி இல்ல. உங்களுக்கு தான்க்கா விசில் அடிக்க தெரியாது. என்ன பார்த்து கத்துக்கோங்க.
நான் உன்னை பார்த்து விசில் அடிக்க கத்துக்கணுமா? வேற வழியே இல்ல. காம்ப்ரமைஸ், ஜஸ்ட் காம்ப்ரமைஸ். ஓகே. ஹாய் கேர்ள்ஸ். என்னம்மா விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்றீங்களா? அப்படி அடிச்சா விசில் வராது. அப்புறம் எப்படி? இப்படி 2 விரல சேர்த்து வச்சு நாக்க மடக்கி தம் கட்டி ஒரே அடி. அம்மா இப்ப போட்ட மிஸ்டேக் இருக்குதா? என்னாச்சு இவனுக்கு? ஹாய் ஆண்டாளே. இன்னும் அதுல இருந்தா என்ன பார்த்து விசில் அடிச்சிருப்பேன். வாட் இஸ் திஸ்? இந்த ரோட் ரோலர் நம்மள பார்த்து நேரா வருது. இன்னைக்கு அதான் ஹரிப்பாடுக்கு சகுதாடா. ஐயே, குடும்ப பொண்ணு நினைச்சு பார்த்தா எப்படி சிரிச்சுன்னு போகுது. ஏண்டா தூரத்துல இருக்கும்போது விசில் அடிச்சு கூப்பிடுற, இதோ பக்கத்துல வந்துட்டேன், இப்ப அடுறா பாக்கலாம். ஆண்டாளு, உன் ஃபேஸ பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வாந்தி தான் வரும், விசில்லாம் வராது. இருந்தாலும் ரொம்ப ஓவரா ஆசைப்படுறீங்க. இதோட அப்ப முன்னாடி அடிச்சது விசிலா? நானா? சினிமா ஹீரோயினை பார்த்தே நான் விசில் அடிக்க மாட்டேன். ஆண்டாளு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கையேட்ரா. ஓகே கூல், வைட் அண்ட் சன். கையேட்ரா கைத. ஆண்டாளு, காந்திமதி மாதிரி இருந்துகிட்டு அசின் மாதிரி ஏன் ஃபீல் பண்ற? என்னது நான் காந்திமதியா? நீ மட்டும் பாக்குறதுக்கு அஜித் குமார் மாதிரி இருக்கதா நினைப்பா? சும்மா காமெடி. காமெடி 2 விட்டேன், காமெடி காட்பாடி தாடி. கோழி மிதிச்சு குஞ்சு எங்கயாவது சாகுமா சொல்லு டார்லிங். ஏய் என்னடா டார்லிங் கேலன்னு வச்சுக்கயா, தவட பாராந்துரும் பாத்துக்க. என்ன ஆண்டாளு? நொன்ன ஆண்டாளு, கிளம்பு காத்து வரட்டும். அரே எங்கடா போனா? இருடா வர. என்ன ராதா இந்த டைம்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க? வா வந்து படு. சரிக்கா.
so cute. Wow, it's beautiful. இதெல்லாம் என்ன விளையாட்டுறாதா? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சாரிக்கா. இந்த லாக்கெட் உனக்கு தான். இது எல்லாமே உனக்கு தான். என்னாச்சு ராதா? என்னாச்சுன்னு கேக்குறல? சொல்லு ராதா. என்ன இதெல்லாம்? சொல்லு ராதா, உன்னதான் கேக்குறேன். சொல்லுடி, என்னாச்சு? ராதாக்கு என்னாச்சு? அவ கையில அந்த தழும்பு எப்படி வந்தது? அவ எதுக்காக என்கிட்ட அதை மறைக்கணும்? என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி அது என்ன ரகசியமா இருக்கும்? ஆண்டாளு, ஆண்டாளு. வந்துட்டாமா. என்னம்மா? இந்த புடவை உனக்கு தான். புடவையா? எனக்கு என்னத்துக்குமா? பரவாயில்ல, வச்சுக்க. சரி, சமையல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டம்மா. வெண்டைக்காய் வச்சு பொரியல் செஞ்சுட்டேன், பருப்பு வச்சிட்டேன், கூட்டு செஞ்சுட்டேன், ரசமும் வச்சுட்டேன். வேற எதுனா செய்யணுமாமா? உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடு. இது என்னம்மா இது? திருப்பதி உண்டியல் மாதிரி இவ்வளோ பெரிய ஓட்டக்குது, இதை கட்டிக்க சொல்றீங்க? ஐயோ, அது ரொம்ப காஸ்ட்லியான சாரி. கிழிஞ்சதுனால தானே உனக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் கட்டிக்க மாட்டேன். சரிங்கம்மா. கையில உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அது போட்டா மட்டும் உரைச்சிட்டு போதாக்கும். ஒருவேளை இதெல்லாம் சித்தி தான் செஞ்சிருப்பாங்களோ? எதுக்காக அவங்க இதெல்லாம் செய்யணும்? இப்படி செய்யறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க 2 பேரையும் இன்னைக்கு எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். என் வீட்டுல அவங்களுக்கு இடம் இல்லை.
வாயேன்டா. வரேன்டா, எனக்கு வரணும்ல. 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இதுக்கு மேல முடியாது. எனக்கு உள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. காலை கடனுக்கெல்லாம் கேடு வைக்கிறானே இவன். வயிறு சுத்தமா ஆயிடுச்சுடா. எனக்கு செப்டிக் டேங்க் வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன சாப்பிட்டு வந்து ரியாக்ஷன் கொடுக்குற? உங்ககிட்ட நின்னு பேச நான் வந்துரும். நான் வந்து பேசிக்கிறேன். போ. வாவ், ஹாட் காஃபி. லாவண்யாவையும் அவ ஹஸ்பண்டையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். குட். நானே ரொம்ப நாள் அவங்கள கூப்பிடணும்னு நினைச்சேன். நியூலி வெட் கப்பல்ஸ்ல. சரி, எப்போ வராங்க? டின்னருக்கு வராங்க. டின்னர்? பசங்களும் நாளைக்கு அந்த டைம்ல வீட்டில் இருப்பாங்க. இட்ஸ் a குட் டைம். அவங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவங்களும் பசங்களை பார்த்தா மாதிரி இருக்கும். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? தேவையானதையெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஹலோ மேடம், சும்மா வாயில சொன்னா பத்தாது. என்ன வேணுங்கிறது ஒரு லிஸ்ட் எழுதி கொடு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வாங்கிட்டு தரேன். என்ன? ஓகே. ஓகே. சித்ரா எங்க ஆளை காணோம். தெரியலங்க. என்னடா Facebookல கடலை போட்டுனுக்கிறியா? Facebookல ஒரு ஃபிகரோட சாட்டிங் ஓடிட்டு இருக்கு. பாத்ரா, பசங்களே பொண்ணுங்களாட்ட சீன் விட்டுனுக்குறாங்க. உன்ன மாதிரி போட்டோ பார்த்தன லூஸ் மாதிரி பாயவே நினைச்சியா? ஜெண்டர்ல ஃபீமேல் இருந்தா மட்டும் தான் நாங்க சாட் பண்ணுவோம், தெரியும்ல? டேய், ஜெண்டர்ல ஃபீமேல் எழுதிருப்பாங்க. ஆனா உண்மையில கிரைண்டர் கல்லு மாதிரி இருப்பாங்க. டேய், என்ன? இங்க பாரு, ஒரு ஃபிகர் போட்டோ வச்சிருக்கு பாரு. ஃபிகர் இது. இத ஃபிகர் இருக்குடா. ஜப்பான் குரங்கு மாதிரி இருக்குடா. உனக்கு ஏத்த ஜோடி கட்டுதா. ஏய், வாய மூடுற, முதுகெலும்புலாம் தெரியுது. Facebookல எல்லாம் சப்பா மேட்டர் மச்சான். இவர் இந்த பல்புல வாங்குனதே இல்ல பாரு. ஏய், என்னையும் ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி லவ் பண்ணா. ஓ, உன் போட்டோ காமிச்சியா? டார்ச்சர் பண்றான்னு போட்டோ காட்டியே கொன்ன. அவ பாடி மேல சமாதி இல்ல, பில்டிங்க கட்டின. பாவம் அந்த பொண்ணு இப்போ பேயா மாதிரி அங்கேயும் இங்கேயும் எங்க போனும் தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கு. டேய், என்னடா இப்படி ஒரு குரல் கேக்குது? யாரா பேசுது? டேய், இது பயமாடா இருக்கு. ஏம்மா, டேய், என்னடா பேர்டா சொல்லுவேமா? வேணாமா? யாரா? என்னடா ஆச்சரியமா இருக்கு? ஒரு காயின டாஸ் போட்டா ஒன்னு ஹெட் விழும், இல்ல டெய்ல் விழும். இங்க என்னடா ரெண்டுமே வந்து விழுந்திருக்கு? எனக்கே ட்ரவுசர் ஈரமாடு போல இருக்கு. என்ன மச்சி, பொண்டாட்டி இடுப்போலியில துடிச்சிட்டு இருக்கும்போது
பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளான்னு டென்ஷன்ல இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்க. என்னடா கேள்வி இது? எல்லா படத்துல ஹீரோஸ்ல டென்ஷன் ஆகாம இப்படி தான் நடப்பாங்க தெரியும்ல. ஹீரோக்கெல்லாம் அது ஓகே மச்சி. பின்ன நான் யாரா? நீயும் ஹீரோ தான். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க தான் உன்னை காமெடி பீஸ்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் காமெடி ஹீரோஸ்க்கு தான் கிரேஸ் ஜாஸ்தி. சரி அதை விடு, சித்ரா எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? அதுக்கு ஐடியா குடுறா. லவ் மேட்ராஜி ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டானா அப்ப இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ உருப்பட விட மாட்டிய. நான் என்ன ஓகே சொல்றது? டேய், நீ தான் இப்போ சித்ரான்னு வச்சுக்கோ. சித்ரா ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே நீ ஓகேன்னு சொன்னா சின்ன குயில் சித்ரா பாட்டு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே முடியாதுன்னு சொன்ன அருந்ததி அகோரி மாதிரி உன்னை கோரமாக்கிடுவேன். சித்ராமா, சித்ராமா, பூஜைக்கு பூ எடுத்துன்னு வர சொன்னீங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேம்மா. அதோ போய் எடுத்துன்னு வந்துடுறேன். சாமிக்கு பூ எடுக்கலான்னு வந்தா இந்த லூசுங்க என்ன பண்ணின்னு இருக்குதுங்க? கிறுக்கு பயலுங்க வந்ததுல இருந்து ஏன் தாலி அறுக்குறானுங்க. எங்க லாவண்யா பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லா சமைப்பா, வீட்டு வேலை எல்லாம் பண்ணுவா. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஊஞ்சல் கட்டி எல்லாம் விளையாடுவோம் தெரியுமா? நாங்க எல்லாரும் பார்க்க விளையாடலான்னு போனோம். அப்போ பயங்கரமா மழை பெஞ்சது. நாங்க எல்லாரும் நனையக்கூடாதுன்னு மரத்துக்கடியில போய் நின்னுக்கிட்டோம். ஆனா இவ மட்டும் நனைஞ்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா. இன்னொரு தடவை என்ன ஆச்சுன்னா, எங்க லாவண்யா திடீர்னு காணாம போயிட்டா. நாங்க எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். எங்க அம்மா அப்பா எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவ எங்க பக்கத்து வீட்லயே இருக்கா. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா சுசி, என்னாச்சு? சரி, நீ சாப்பிடு. லவண்யா லாவண்யா, லவண்யா லவண்யா. என்னாச்சு? லவண்யா என்னாச்சு? லவண்யா எந்திரி. லவண்யா என்னாச்சு உனக்கு? எந்திரி. லவண்யா லவண்யா எந்திரிமா. லவண்யா 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 என்னாச்சு? கண்ணை திறந்து பாருமா. லவண்யா இது எப்படி என்னாச்சு உனக்கு? ஹோல்டிங். மெதுவா எந்திரி. மெதுவா மெதுவா எந்திரி. பாத்து. சக்கரை மெதுவா மெதுவா வா. என்கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு. சுசிலா, சுசிலா என்னாச்சுமா? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? இதுக்கெல்லாம் நான் தாங்க காரணம். இனிமே நாம எப்பவும் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னா? ஆமாங்க, போக வேண்டாம்.
இன்னும் செட் ஆக மாட்டேங்குதே. என்ன பண்றது? என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற? நீ கட்டின கோட்டை உடஞ்சு போச்சா? ஆமாடா, சித்ராக்காக என் மனசுல கட்டின கோட்டை உடஞ்சு போயிடுச்சுடா. டேய், அது ஏன் சாஃப்ட்வேர்? அதை டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தேன், உன் பவர் பிளாக் புடிங்கி விட்டுருவேன். சித்ரா ஏன் ஃபிகர்? அவ ஏன் ஃபிகர்? அவ ஏன் ஃபிகர்? அவ ஏன் ஃபிகரா? அவ ஏன் ஃபிகர்? சரி, அவளுக்காக நாம 2 பேரும் ஏன்டா தேவையில்லாம சண்டை போடணும்? இதான்டா லாஸ்ட் ட்ரை. இன்னைக்கு அவகிட்ட நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா. நாளைக்கு நான் போய் ப்ரப்போஸ் பண்றேன். வொர்க் அவுட் ஆகாதவன் விட்டு கொடுத்தணும். அது என்ன ஓகேவா? டபுள் ஓகே. டீல் ஓகே. ஓகே. என்னடா காஸ்டியூம் இது? அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறியா இல்ல அவளை பயமுறுத்த போறியா? ரொம்ப கிட்ட போவதுல கண்ணாடி கிராக் விட்டுற போது. சித்ராவை நான் கரெக்ட் பண்ணதுக்கு பிறகு உன் மனசு தாண்டா உடையும். டேங்கப்பா, அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? என் சீனை பார்க்கணும்னா வெயிட் அண்ட் see. தம்பி இங்க பாரு, அந்த பெட் எனக்கு சொந்தம். வாச்சா லவ் சொன்னே சும்மா அதிர. என்ன பாரு, ஆளே மாயமா போயிட்டா. சித்ரா, ஆமா சித்ரா. ஆஜ்ரியா 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 யாரு? யாருக்காது? கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? நீ கர்மாதியா பண்றோம் போல இது. அம்மா என்னடா கொரில்லா செல்லுக்கு போயிட்டு வந்த நாய் சேகர் மாதிரி இருக்கு. ஷாக் அடிச்ச மாதிரி கை கால இழுத்துக்குது. என்னடா ஆச்சு உனக்கு? சித்ரா சித்ரா நியாயமா உன்னை பார்த்து அந்த பொண்ணு தான் பதவி இருக்கணும். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம உதற? சித்ரா சித்ரா ஒரு பேய்டா. நான் ப்ரப்போஸ் பண்ண கூடாதுன்னு அட்டம் பிட்ட போறியா என்கிட்டயே? ஐயோ, அவளை நீ ஏன் கரெக்ட் பண்ணிட்டு போடா. ஆனா என்ன நம்புடா, சித்ரா ஒரு பேய்டா. நீ மூறி. உனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு என்கிட்ட ஊடு கொளுத்தி விளையாடுறியா? வாயை மூடிட்டு படுத்து தூங்குற. ப்ரப்போஸ் பண்றது எப்படி நாளைக்கு வந்து பார்த்து கத்துக்கடா. போடா, ஓம்பதைக்கு நான் ஊருகாயாடா. சித்ரா என்னடா சீக்கிரம் எழுந்திட்டியா? நான் தூங்குனா தானடா முழிக்கிறதுக்கு. என்ன தனியா விட்டு எங்கேயும் போகாதடா. டபுள்ஸ்க்கு தனியா தானே போணும். உட்கார்றா ப்ளீஸ்டா, நீ கூட கூட்டு போடா. ஏண்டா நான் டூருக்கு போறேன். டூ பாத்ரூமுக்கு போறேன்டா. வேணா இரு வரேன். ஏய் வயித்து பிடிச்ச மகர போய் பச்சிட்டு இருடா. தனியா விட்டு போகாதடா. உனக்கு கேக்குறடா, கால்ல வந்து கேக்குறடா. டேய் என்ன தனியா விட்டு போ. எமோஷன்ல ஜங்ஷன் வரைக்கும் வந்துருச்சு போல இருக்கே. என்ன விட்டுறா, நான் வரலடா. என் கையில உண்டில என்ன விட்டுறா. ஏன்டா குடுக்குற இப்படி? உன் கூட தானே இருக்க, அப்புறம் என்ன? நான் வரலடா. ஏய் கை விடுடா. நான் எங்க கிட்டே பேய் படமா? சித்ரா ஹாய் சித்ரா. மானத்தை வாங்கலாம்டா. அது இவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பிரச்சனை இருக்கு. அதான் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகலனா ஹக்கீஸ் வாங்கி போடுங்க, கண்ட்ரோல் ஆயிடும். அது வாங்க தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி பண்றாங்களே. கடைசியில பங்கம் பண்ணிட்டேடா. பேபி பத்துமா? என்ன விட்டு போதடா, நானும் வரேன்டா. என் தம்பிங்களை கிண்டல் பண்ணி சந்தோஷப்படுறீங்களா? காலத்துக்கும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாதபடி பண்ணிடுறேன்.
என்னடா எங்கடா கிளம்பிட்டு இருக்க? ஐயா ப்ரப்போஸ் பண்ண பொறுப்பாச்சு. டேய், நான் ஹார்ட்வேர், என்னாலேயே தாங்க முடியல. நீ சாஃப்ட்வேர்ரா, ஒட்டுமொத்த ப்ரோக்ராமும் கிராஷ் ஆயிடும். அண்ணன் சொல்றதை கேளுடா தம்பி. கண்ணா சூப்பர் எனக்கு லாலிபாப் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு டாப். டேய், பேய்க்கு சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார்லாம் தெரியாதுடா. யாரா இருந்தாலும் அடிச்சு பின்னி எடுத்துருடா. அண்ணன் சொல்றதை கேளுடா. உனக்கு சிங்க் ஆகலாம் எனக்கு லிங்க் ஆகுதுன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல மண்டை அமைக்குவாரு. ஜுஜுபி. ஜுஜுபியா? கேட்காம போறானே. ஜுஜுபி ஜிலேபி ஆயிட்டு வர போறான். ஹாய் சித்ரா, நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். எனக்காக தானே? என்ன செவத்து பக்கமே பார்த்துட்டு இருக்கேன். தெரியுறான், நல்ல முத்து வாங்கியிருக்கான் போல. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? சொன்னாதானடா எனக்கும் தெரியும். என்னடா ஆச்சு சித்ரா? என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ஆசையா அவளை புடிச்சு திருப்பிடா பல்ஸ் நிக்கிற மாதிரி ஒரு லுக் விட்டா பாடுறானே. நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் என் தம்பிங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா. தம்பிங்கள விடுங்கம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மா, இதோ தம்பிங்க வந்துட்டாங்க. வாங்கப்பா, டிபன் சாப்பிடலாம். என்னடா டல்லா இருக்கீங்க? வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. இல்ல, எங்களுக்கு பசிக்கலக்கா. நாங்க 2 பேரும் ஊருக்கு போலான்னு இருக்கோம். என்னடா அதுக்குள்ள கிளம்புறீங்க? வந்து 4 நாள் கூட ஆகல. இன்னும் 4 நாள் இருந்துட்டு போங்க. 4 நாளா இருந்தா எங்க போட்டோவுக்கு மாலை போட்டுருவாங்க. வானாக்கா, உட்காருங்க, முதல்ல டிஃபனை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னடா பண்ணலாம்? கிளம்பிடலாம். டிஃபன் வேண்டாமா? இல்ல இல்ல, உட்காட்டோம். ஏன் பேய் மாதிரி கத்துறா? அதிகமாயிடுச்சு. என்னம்மா பேசுற நீ? உப்பு ஜாஸ்தினா இப்படியா கத்துவ? எங்க ஊர்ல இப்படிதான் கத்துவாங்க. ஊர்ல இப்படிதான் கத்துவீங்களா? அப்ப காரம் அதிகம்னா கொலைப்பீங்களா? அவன் காலை பிடிச்சு கட்டிப்பா. நீ போமா வழியா பார்த்துட்டு. சாகுறாக்கீங்க. வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். சந்திரமுகி படத்துல வடிவேல மாட்டின மாதிரி நாம 2 பேரும் இந்த வீட்டுல கோவால கூட இல்லாம டொக்கா வந்து மாட்டிட மேடா. ஊருக்கு போக விட மாட்டேறாங்க. உனக்கே இப்படி இருக்குதுன்னா பாத்ரூம்ல பைப் லீக் ஆற மாதிரி பாடியில ஏதோ ஒரு பைப் லீக் ஆகுதுடா. சித்ராவை பார்த்தா போதும் அப்படியே அவுத்து விட்டுக்குது. அது மட்டும் இல்லடா, எப்ப நிக்குதுன்னு தான் தெரியுது. லீக் ஆன விஷயம் ஒன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாதான் தெரியுது. நாளைக்கு நான் எஸ்கேப். மறுபடியும் மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. வாடா, என்னன்னு போய் பார்க்கலாம். வாடா.
நீ போடா. பயமா இருக்குடா எனக்கு. இதெல்லாம் தெரியுமா வண்டியே போடா. பயமா கூப்பிடுற நீ கூப்பிடு. கூப்பிட்டா திரும்ப நீ கூப்பிடு. சித்ரா சித்ரா டேய் சத்தமா கூப்பிடுற. என்னடா பண்ற? ஏன் காதுல விட மாட்டேங்குது. அவளுக்கு அப்புறம் கேட்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடலாம். ஓகே. சித்ரா சித்ரா நார்மலா தான் இருக்கா. யாருமா நீ? நான் சித்ராவோட அம்மாடா. சித்ராவோட அம்மாவா? நாங்க என்னமா பண்ணோம் உங்களை? இனி என் பொண்ண நீங்க தொல்லை பண்ணாலோ இல்ல சீண்ட நினைச்சாலோ சாவடிச்சிருவேன். நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடணும். நாளைக்கு வரைக்கும் எங்க வெயிட் பண்ணனும்? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நாங்க எப்படி வெளிய போறது மட்டும் பாருங்க நீங்க. ஒரு வழியா ராத்திரி பூரா தப்பிச்சிட்டோம். இப்படியே எஸ்கேப் ஆயிட்டா. இத சொன்னா கேட்க கூடாதுன்னா. என்னடா காலங்கத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது வரதுக்குள்ள போய் தானே ஆகணும். அதுவா? அது நான் யாரு? அது நாங்க போற ஊருக்கு இந்த பஸ் விட்டனா அப்புறம் ஒரு வாரத்துக்கு பஸ் இல்லக்கா. அதான். சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இத வந்துறேன். பஞ்சு பஞ்சு ஆயிடுவோமே. உனக்கு அது ஃப்ரெண்ட் மட்டும் தான். எனக்கு நேத்து நைட் போல பேக்லயும் ஃப்ளோ நிக்க மாட்டேங்குதா. வருடா போய் வருமா. புடிச்சு அண்டர்வேர் காயில அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பிடுறோம். ஆமா 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? கம்பெனில சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிடுச்சா. உடனே கிளம்பி வாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. கடமை முக்கியம் இல்லையா? அதான் நான் கிளம்புறேன். அம்மா அவர் போனா போட்டோம். நீங்க இருங்க மாமா. நான் ரொம்ப முக்கியமான வேலையா கிளம்புறோம். ஊர்ல ஏதோ ஒரு பில்டிங்க ஒரு நாள்ல கட்டி பிடிக்கணுமா, அந்த வேலையை நான் தான் போய் செய்யணும்னா கிளம்புறேன். எங்க ஏய், என்னடி இது? என்னது இது? என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்? உன்னை என்ன பண்ற பாரு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுவியா? பண்ணுவியா? சொல்லுடி, பதில் சொல்லு. இந்த மாதிரி பண்ணுவியா? உன்னால சும்மா விடக்கூடாதுடி. என்ன பண்றன்னு பாரு. எங்க நீ ஓடுற? வழி பண்ற.
அம்மாதான், சித்ரா அம்மாதான். இன்னொரு தடவை என் பொண்ணை ஏதாவது பண்ண நினைச்சேன், உன் சாவு கொடூரமா இருக்கும். ஐயோ, பேப்பர் படிச்சது போதுங்க. உங்களுக்காக ஹாட்டா டீ? ஒன்ன விட ஹாட்டா? கம் ஆன், சிட் ஹியர். என்ன இப்படி கொதிக்குது? நீங்க ரொம்ப சூடா குடிக்க கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் ஆத்தி எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். அதனால தான் கபால்னு குடிச்சிட்டேன். ரொம்ப சூடா இருந்தா குடிக்க முடியுமா? ஏசுசி, ஸ்வீட்டா ஹாட்டா ஒரு என்னங்க, எனக்கு கவலையா இருக்குங்க. கவலையா? என்ன விஷயம்? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? அது வந்துங்க, சித்ராவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. கண்ணாபின்னான்னு என்னென்னவோ பேசுறா, தேவையில்லாம கத்துறா, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறா. அவ எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்போ என்ன பண்ணலாங்கிற? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவளை ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். ஒரு வேலை பண்ணலாமா? இன்னைக்கு முழுக்க நம்ம அவளை அப்சர்வ் பண்ணுவோம். நீ சொல்ற மாதிரி இருந்தா நாளைக்கு காலையிலே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். ஓகே? ஆஹா, முடியாது. இன்னைக்கு சாட்டர்டே. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சூர்யா இன்னைக்கு தான் அவைலபிளா இருப்பாரு. சோ அவளை இன்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம். இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. போயாகணுமா? ஆமா, கிளம்புங்க. எழுந்துருங்க. கெட் அப். கெட் அப். போங்க போங்க, ஃபாஸ்ட். சித்ரா, சித்ரா, சித்ரா. என்னப்பா, தோ வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. கிளம்பலாமா? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். மறுபடியும் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல்? ப்ளீஸ் பா, அப்புறம் போலாமே. நத்திங் டூயிங். டாக்டர் கிட்ட பேசி ஏற்கனவே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இனிமே அதை கேன்சல் பண்ண முடியாது. சீக்கிரம் வா, டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே? உடம்பு விஷயத்துல அலட்சியம் காட்டக்கூடாது. டர்ன் அரவுண்ட். போங்கப்பா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
ராதா ராதா ஐயோ ராதா என்னாச்சு என்னாச்சு கண்ணை திறந்து பாரு எழுந்து ராதா ராதா எழுந்துரு ஐயோ ராதா ஐயோ ராதா எழுந்து ராதா ராதா எழுந்துரு ப்ளீஸ் ராதா யாராவது காப்பாத்துங்க
கடவுளே, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ண தெரியல. எந்த ஜென்மத்துல எனக்கு இப்படி தண்டிக்கிறீங்க? சித்ரா சித்ரா இப்படி பண்ற சித்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ் தான் சொல்லுங்க. சித்ரா வா வா Don't worry, Arya. I can understand your pain. ஐம் ஸ்பீச்லெஸ். நான் வாழ்க்கையில் அவளை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல சார். ஆனா விதி நம்ம வாழ்க்கையில என்ன எழுதியிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு. Exactly, Arya. God is great. அந்த பொண்ணை பழைய நிலைமைக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பை அந்த கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. Yeah, Don't miss it. she is my life. I will do my level best. Thank you, sir. Okay. All the best. Okay, sir. சித்ரா சித்ரா டாக்டர், நீங்க தான் இந்த ஊர்லயே பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். நீங்களே என் பொண்ணுக்கு இப்படி. ஆமா, என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்க பொண்ணை குணப்படுத்த முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. யூ ஹைடிங் சம்திங். டாக்டர், நாங்க எதுக்கு டாக்டர் உங்ககிட்ட மறைக்கணும்? மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஐ எம் சாரி. சாப்பிடு. எல்லாவனியா, இதெல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சரிங்கக்கா. சாப்பிடு. போதும்க்கா, போதும் போதும். சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிடணும்னா இன்னைக்கு ஃபுல் டே ஆயிடும்க்கா. சாப்பிட்டுதான் ஆகணும். போதும்க்கா. சாப்பிடு. இன்னும் இந்த என்ன பன்னீர் சாப்பிடுறது? வச்சுக்க. சாப்பிட ஆரம்பிச்சது வைக்கல. இந்தா தண்ணி குடி. மெதுவா சாப்பிடு. அவசரப்படாம மெதுவா சாப்பிடு. சுட சுட சாப்பாடு. ஏய், எங்க போற? அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு. ஒன்னும் தேவையில்ல. ஆமா, இந்த வீட்டுக்கு யார் எஜமானி? இந்த வீட்டுல உனக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் அவளுக்கும். ஆனா ஒண்ணு, அவளுக்கு சம்பளம் கிடையாது, உனக்கு சம்பளம் உண்டு. அதுதான் வித்தியாசம். சாப்பிடு. கொஞ்சம் ரைஸ் வச்சுக்க. போதுன்னு சொன்னா எப்படி? நல்லா சாப்பிடு. சித்தி, எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. ஐயோ, ராதாக்கு பசிக்குதா? ஆண்டாளு, ராதாவை கூட்டிட்டு போய் நீ சாப்பிட்ட மிச்சம் ஏதாவது இருந்தா இவளுக்கு கொடு. அப்படியே செஞ்சிடறேன். போமா.
போ. என்னம்மா இது? உன் வீட்ல நீ வேலை செய்யற, நீ பெத்த பொண்ணு சாப்பாடு இல்லாம தவிக்குது. நான் செஞ்ச பாவம். ஹாய் ஸ்வீட் ஆர்ட். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. See you then, okay? ஓகே. Bye. பாய். Thank God. I'm so lucky. என்னங்க, நம்ம பொண்ணுங்களுக்கு ஒருவேளை கூட சரியா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம பொண்ணுங்களை கொடுமைப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. என்னங்க என்னங்க சித்ரா, நான் கிளம்புறேம்மா. பாய். பாய் டாடி. பாய் மாமா. பாய். இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். சொல்லி தொலை. அதான் நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறல்ல. என் பொண்ணுங்களை எதுக்கு கொடுமைப்படுத்துற? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களும் உன் பொண்ணுங்க மாதிரி தானே. சக்கடத்தி குழந்தைங்க எனக்கு எப்படி குழந்தைங்க ஆவாங்க? என்ன சுசீலா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அக்கா மாமா தான் என் வாழ்க்கை, அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னியே. அதுக்கு நான் உன் மேல பரிதாபப்பட்டு என் புருஷனை என் வாழ்க்கையை உனக்கு விட்டு கொடுத்ததுக்கு எனக்கு நீ நல்ல தண்டனை கொடுத்துட்ட சுசீலா. சி வாய் முட. நீயும் உன் சென்டிமெண்ட் டயலாக்ஸும். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு மயங்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி சென்டிமெண்டல் ஃபுல் கிடையாது. என்ன? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு தான் முதல் இடம். மாமாவோட லைஃப்ல நீ முதல்ல வந்து புகுந்துட்டதால நான் 2வது தாரம் ஆயிட்டேன். அதே நீ முந்திக்காம இருந்திருந்தா நான் தான் முதல் தாரம். இப்ப மாமாவை உரிமை கொண்டாட நீ இருந்திருக்க மாட்டேன். அப்படின்னா இப்ப நான் என்னதான் செய்யணும்? செத்து போ. என்ன உன் பசங்க என்ன ஆவாங்கன்னு யோசிக்கிறியா? நீ செத்துட்டா நான் அவங்களை என் சொந்த பொண்ணுங்க மாதிரி பாத்துக்குவேன். இல்ல இப்படியே எனக்கு இடைஞ்சலா இருந்தேன்னா உன் பொண்ணுங்களுக்கு தான் கஷ்டம். உன் பொண்ணுங்களா இருந்து அவங்க சாகணுமா இல்ல என் பொண்ணுங்களா இருந்து அவங்க வாழணுமா? நீயே முடிவு பண்ணிக்க.
என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம். நான் இறந்துட்டேன்னா நீங்க மகாராணி மாதிரி வாழ்வீங்க. நான் ஏன் செத்தேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் செய்ய நினைச்ச வேலைய அந்த கடவுளே செஞ்சுட்டாரு. வாவ், God is great. உங்க மனசை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு டாக்டரா பேஷண்டோட பிரச்சனையை தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை இந்த கேள்வி கேட்டேன். இது உங்களோட ஃபேமிலி போட்டோ தானே? இதுல உங்க முகத்தை மட்டும் கிராஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்னு நான் உங்களை கேட்டேன். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தான் அம்மா தங்கையோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்ததாலேயே என்னவோ இவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாதது இருக்கிற மாதிரியும் யோசிக்கிற சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் லெவலுக்கு போயிட்டாங்க. டாக்டர், அப்படின்னா என் பொண்ணை எப்படி குணப்படுத்துறது? உங்க பொண்ணை குணப்படுத்துறது கஷ்டம். ஆனா ஆரியாவால முடியும்னு நான் நம்புறேன். நான் ஏற்கனவே அவன்கிட்ட பேசிட்டேன். நீங்க அவனை போய் பாருங்க. மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க 2 பேரும் இல்லாத இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமா ரெக்கவர் ஆவாங்க. டாக்டர் ஆர்யா. ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். யூ வெல்கம். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன பண்றீங்க? எல்லாம் உனக்காக தான். ஆஹா. ஏய் சித்ரா, நில. என்னங்க எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? திறக்கலாம்ல. நான் இங்க பிஸியா இருக்கேன். நீ ஃப்ரீயா தானே இருக்க? போய் தர. ஹாய்டா. முதல்ல இந்த கிஃப்ட் வாங்கிக்க. Thank you டாடி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஹலோ மாப்ள, எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்னப்பா விஷயம்? சடனா வந்து சர்ப்ரைஸ்னா சடனா தான் கொடுக்க முடியும். நீ சுமார். ஆக்சுவலா இந்த சர்ப்ரைஸ்க்கு யார் காரணம் தெரியுமா? உன்னோட ஹீரோ என் மாப்ள. ஹவுஸ் மை சர்ப்ரைஸ். இது பாருங்க, இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பத்தாது. அடுத்த வருஷம் ஒரு பேரனோ இல்ல பேத்தியோட தான் எங்களை வரவேற்கணும். ஒண்ணு இல்ல, ட்வின்ஸோட வரவேற்போம். சாபாஷ் மாப்ள. என் மாப்ளன்னா மாப்ள தான்.